Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோவில் TNPSC இந்தியா பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கான ஒரு பக்காவான ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃபில் உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் கவர் பண்ணி சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இனிமேல் வந்து டாபிக் வைஸ் வந்து ஒரு புக்காக நீங்கள் திருப்பணுங்கிற அவசியம் இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக பேராகிராஃபாக இல்லாமல் நீட்டாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு நாங்கள் நோட் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி எது நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லைனாகவே மேக் பண்ணிடலாம். கலப்பு பொருளாதார கொள்கையின் தந்தை அப்படிங்கிறது ஒரு லைனாகவே நம்ம எழுதி அப்படியே ஒரு கோடு மட்டும் போட்டுருக்கலாம். பட் இந்த மாதிரி அந்தந்த இடத்துல ஒரு வேரியேஷன்ஸ் வந்து நம்ம காட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து மனசில் பதியும். ஓகேங்களா, ஸோ எப்படிலாம் வந்து உங்களுக்கு நீட்டாக கொடுக்கலாமோ அந்தளவுக்கு மெட்டீரியல் வந்து நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் 5 இயர் பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக நீட்டாக இருக்குங்க. நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இந்த 5 ஆண்டு திட்டங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் இதில் வந்து வருஷம் நமக்கு கேட்டுட்ருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை பற்றின இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு அடுத்து பாருங்களேன், முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும், அதோட நோக்கம் வந்து என்னவாக இருந்துச்சு, அதோட வளர்ச்சி வந்து எவ்வளோ இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது 5 ஆண்டு திட்டம். ஸோ ஒரு விஷயத்தோடையும் என்னதுங்க, வருஷம் என்ன, அதோட நோக்கம் என்ன, அது வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது வெற்றின்னு அர்த்தம். வளர்ச்சி அடையலைங்கிற பட்சத்தில் அந்த மாடல் வந்து என்ன ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீட்டாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து நாங்கள் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேராகிராஃபாக தான் நமக்கு இருக்குமே தவிர இந்த மாதிரி வந்து பாயிண்ட் பவுண்ட் மாதிரி வந்து நமக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல்வியில் முடிஞ்சிருது. சரியா, அப்போ அது எதனால் தோல்வியில் முடிஞ்சுது, என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நீட்டாக புரிகிற வகையில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த இப்போ 1வது 5 ஆண்டு திட்டம்னா திட்ட மாதிரி அந்த மாடலோட நேம் என்ன, அதை வடிவமைச்சர் யார், அந்த விஷயங்கள் எல்லாமே லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வரிசையாக நோட் டவுன் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா, சரிப்பா அப்படியே அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்த டாபிக் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ அடுத்து வந்து திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். ஸோ திட்டக்குழுனா என்ன அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு புரிகிற வகையில் எழுதுனதுக்கப்புறம் அந்த இயரு, அந்த நம்பரு, அது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நீட்டாக வந்து எல்லாமே வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம், பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ எங்கேருந்து எடுத்தோம் அது விஷயங்கள் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இதே போல் தான் அடுத்து வந்து நிதி ஆயோக். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நீட்டாகவே இருக்கும். நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பாருங்களேன் கிளாரிட்டி வந்து பக்காவாக தான் இருக்கும். நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற அளவுக்கு ஸோ எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் எழுத்து எதுவுமே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து உடையலை இல்லையா. அப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட்டாக எக்கனாமிக்ஸ் சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரே பிடிஎஃப்பில் உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உட்காந்து புதுசாக வந்து பாயிண்ட் நோட் பண்ணி எழுதணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸும் இப்போ வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் விசாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி எக்கனாமிக்ஸ் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்கான டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பேமெண்ட் நம்பர் வாங்கி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதே போல் அடுத்து நம்மக்கிட்ட இப்போ வந்து ஐஎன்எம் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்ருக்குங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு, அதனால் இப்போ நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து ஐஎன்எம் வந்து ரெடி ஆகிட்ருக்கு, அதுக்கடுத்து யூனிட் 6ம் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ வரிசையாக ஒரு மெட்டீரியலாக உங்களுக்கு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். ஒரு மெட்டீரியல்ஸ்க்குமான ஆஃபர் ப்ரைஸஸும் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகேங்களா, ஸோ இன்னும் ஒரு 2-3 நாளில் நமக்கான குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. ஸோ குவிக்காக வந்து எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க அண்ட் ஸ்மார்ட்டாகவும் படிக்க ஆரம்பிங்க. ஸோ வந்து நம்ம மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மெட்டீரியலை நீங்கள் உட்காந்து கஷ்டப்பட்டு எழுதி அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு வந்து ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸ்மார்ட்டாக ஒரு பிடிஎஃபை பர்ச்சேஸ் பண்ணிடுங்க, அதை கம்ப்ளீட்டாக படிங்க, உங்களுக்கான எக்கனாமிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இதே போல் மேக்ஸுக்கான கம்ப்ளீட் ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷனுமே எங்ககிட்டே வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் வேணும்னாலும் நீங்கள் இதுக்கான வீடியோவும் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் வெரிஃபை பண்ணலாம். இல்லை வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.